நிகழ்தகவு. 10 பவுண்ட் தங்கம் என கூறி போலி நகை மூலம் 2.5 லட்சம் ரூபாய் மோசடி. பணத்தை இழந்த இளைஞரிடம் 2 ஆண்டுகளுக்கு பின் சிக்கிய மோசடி கும்பல். ஏமாற்றிய பணத்தை திருப்பி கேட்டு கொடூரமாக தாக்கியதில் நடந்த விபரீதம். பெங்களூரு வியாபாரிக்கு தேனியில் நடந்தது என்ன? தேனி ஆண்டிப்பட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு இளைஞர் ஒருத்தர் வேர்த்து விறுவிறுக்க போய் நின்றுக்காரு. எதுக்கு இவ்வளவு பதற்றம், அப்படி என்ன ஆச்சுன்னு போலீஸ்காரங்க அந்த இளைஞர் கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ என்னையும் என் தாய் மாமனையும் ஒரு கும்பல் கடத்திட்டு போனாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்னையும் விரட்டி விட்டுட்டு என் மாமனை மட்டும் தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ வரைக்கும் அவருக்கு என்ன ஆச்சுங்கிறதே தெரியல, எப்படியாச்சும் அவரை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லி கதறி இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த இளைஞரை உட்கார வச்சு பொறுமையா விசாரிச்சதுக்கு அப்புறம் போலீஸுடைய பல சந்தேகங்கள் கிளியர் ஆயிருக்கு. கர்நாடகா மடுவாளாங்கிற பகுதியை சேர்ந்தவர் திலீப். வீடுகள்ல அலங்காரத்துக்கு வைக்கிற டிசைன் கண்ணாடிகளை விற்பனை பண்ணிட்டு இருந்திருக்காரு. கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி வியாபாரம் விஷயமா திண்டுக்கலுக்கு போயிருந்தப்போ அங்க தேனி கருவேல் நாயக்கன் பட்டியை சேர்ந்த முகேஷ் பாண்டி கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அப்போ என்கிட்ட 10 பவுண்ட்ல தங்க காசு மாலை ஒண்ணு இருக்கு, அவசரமா பணம் தேவைப்படுது, அதனால அதை விற்க போறேன், நீங்க 2.5 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா அதை உங்களுக்கே கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காரு. 10 பவுண்ட் நகை 2.5 லட்சம் ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு முகேஷ் பாண்டியும் அதை வாங்க ஓகே சொல்லியிருக்காரு. கொஞ்சம் கூட சந்தேகமே வராத மாதிரி, வேணும்னா நீங்க இந்த தங்க காசு மாலையை கொண்டு போய் அது ஒரிஜினலான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்கன்னு திலீப் சொல்லியிருக்காரு. அதனால முகேஷ் பாண்டியும் அந்த தங்க நகையை வாங்கிட்டு போய் செக் பண்ணி பார்த்திருக்காரு. அது உண்மையான கோல்டு தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுல இருந்து காசு எடுத்துட்டு வந்து திலீப் கிட்ட கொடுத்திருக்காரு. ஆனா திலீப் கிட்ட இருந்து தங்க காசு மாலையை வாங்கிட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் முகேஷ் பாண்டிக்கு லேசா டவுட் வந்திருக்கு. 2வது முறை அந்த நகையை சோதனை செஞ்சு பார்த்தப்போ அது டூப்ளிகேட் நகைன்னு தெரிஞ்சு ஷாக் ஆகியிருக்காரு. உடனே அவரை சந்திச்ச இடத்துக்கு போய் தேடி பார்த்தப்போ திலீப்ப ஆளையே காணோம். இதெல்லாம் நடந்தது 2023ல. போலி நகைய தங்க நகைன்னு சொல்லி ஏமாத்திட்டு 2.5 லட்சம் ரூபாயை மோசடி பண்ண திலீப்ப முகேஷ் பாண்டி பல இடங்கள்ல தேடியும் கிடைக்கவே இல்லை. இதுக்கு நடுவுல கடந்த சில நாட்களா திலீப்பும் அவருடைய அக்கா மகன் கழுவாவும் வீட்டு அலங்கார கண்ணாடிகளை விற்கிறது சம்பந்தமா ஆண்டிப்பட்டியில தங்கி இருந்திருக்காங்க. அப்போ மோகன்ங்கிறவர் கூட திலீப்புக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிச்சதும், என்கிட்ட தங்க நகை கொஞ்சம் இருக்கு, அதை கம்மி விலைக்கு விற்கலாம்னு இருக்கேன், நீங்க அதை வாங்கிக்கிறீங்களான்னு மோகன் கிட்ட கேட்டிருக்காரு திலீப். இந்த டயலாக்கை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு மோகனுக்கு டவுட் வந்திருக்கு. ஏன்னா முகேஷ் பாண்டியும் மோகனும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தன் போலி நகையை கொடுத்து ஏமாத்திட்ட விஷயத்த தன்னோட ஃப்ரெண்டு மோகன் கிட்ட முகேஷ் பாண்டி 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கம்மியான விலைக்கு தங்கம் தரன்னு திலீப் சொன்னதும் மோகனுக்கு அவர் மேல டவுட் வந்திருக்கு. விஷயத்த முகேஷ் பாண்டி கிட்ட சொல்லியிருக்காரு. என்னைய ஏமாத்தினவன் தான் உன்னையும் ஏமாத்த பாக்குறான், அவனை நைஸா பேசி நான் சொல்ற இடத்துக்கு கூப்பிட்டு வந்துரு, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு முகேஷ் பாண்டி. அதன்படி திலீப்பையும் கழுவாவையும் மோகன் தேனியில உள்ள தனியார் தோட்டத்துக்கு வர வச்சிருக்காரு. அங்க முகேஷ் பாண்டி ஏற்கனவே தன்னோட கூட்டாளிங்களோட திலீப்பை பிடிக்க ரெடியா இருந்திருக்காரு. திலீப்பையும் அவருடைய அக்கா மகன் கழுவாவையும் சுத்தி வளைச்ச கும்பல் அவங்கள சரமாரியா தாக்கி இருக்காங்க. ஆனா அந்த தோட்டத்துல இருந்த பாதுகாவலர்கள் அவங்கள விரட்டி விட்டுருக்காங்க. உடனே திலீப்பையும் கழுவாவையும் கார்ல ஏத்தன கும்பல் போற வழியில கழுவாவை பாதியிலேயே இறக்கி விட்டுட்டு திலீப்பை மட்டும் கடத்திக்கிட்டு போயிருக்காங்க. வைகை ஆற்றங்கரையோரத்துல உள்ள சாவடிப்பட்டியில உள்ள தோட்டத்துல வச்சு முகேஷ் பாண்டி மோகன் உட்பட 16 பேர் சேர்ந்து திலீப்பை இரும்பு கம்பியாலையும் கட்டையாலையும் கண்மூடித்தனமா அடிச்சிருக்காங்க. அதுல வலி தாங்க முடியாம கொஞ்ச நேரத்திலேயே திலீப்புடைய உயிர் பறி போயிருச்சு.
அதுக்கப்புறம் ஜேசிபியை வரவழைச்சு அந்த தோட்டத்துக்குள்ளேயே 10 அடிக்கு குழி தோண்டி அந்த குழியில திலீப்போட சடலத்தை புதைச்சிட்டு அந்த கும்பல் தப்பிச்சு போயிட்டாங்க. கழுவா கொடுத்த புகார் அடிப்படையில போலீசார் விசாரணை நடத்தினாங்க. அதுல 2 வருஷத்துக்கு முன்னாடி போலி நகையை வச்சு மோசடி பண்ண கோபத்துல முகேஷ் பாண்டியும் அவனுடைய கூட்டாளிகளும் சேர்ந்து திலீப்பை அடிச்சு கொன்னு குழி தோண்டி புதைச்ச விஷயம் தெரிய வந்திருக்குது. அடுத்து இந்த வழக்கு சம்பந்தமா முகேஷ் பாண்டி, ஆகாஷ், இளையராஜா, முருகன், சதீஷ்குமார், முத்துப்பாண்டி, சௌமியான்னு 7 பேரை கைது செஞ்சிருக்கிற போலீஸ் திலீப் சடலத்தை புதைச்ச இடத்துக்கு அவங்கள கூப்பிட்டுட்டு போனாங்க. திலீப் சடலத்தை புதைச்ச இடத்தை முகேஷ் பாண்டியும் கூட்டாளிகளும் அடையாளம் காட்டுனாங்க. அதுக்கப்புறம் வருவாய்த்துறை அதிகாரிகள் முன்னிலையில திலீப்புடைய சடலம் தோண்டி எடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதோட இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கிற மேலும் 9 பேரை போலீஸ் தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. நிகழ்தகவு